லோகன் பால் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூபர். அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்டு வாங்குறாரு. அதோட மதிப்பு வந்து அப்போ 5 மில்லியன் கொடுத்து வாங்குறாரு. இந்தியா மதிப்புக்கு வந்து 40 கோடி. அதை வந்து இப்போ 3 வருஷம் கழிச்சு ஆக்ஷனுக்கு கொண்டு வராரு. அட்லீஸ்ட் 100 கோடிக்காவது போகும்னு சொல்றாங்க. இந்த கார்டு வந்து பல வருஷம் யார்கிட்ட இருந்ததுன்னே தெரியாம இருந்தது. இதோட பேக் ஸ்டோரியே செம்மையா இருக்கும். இது என்னன்னா 1999ல கோரான்ட்டு ஒரு மேகசின் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் காம்படிஷன் நடத்துறாங்க. இந்த பிக்காச்சுவை வந்து வரைய சொல்றாங்க. அதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு 39 பேரை வந்து வின்னரா செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பிக்காச்சு இல்லுஸ்ட்ரேட்டர்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கார்டு. இதை ஃபவுண்டரே வந்து டிசைன் பண்ண கார்டு. 39 கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டுலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படியே மறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து PSA வந்து இந்த 20 கார்டை வந்து கிரேட் பண்ணுறாங்க. எப்படின்னா PSA 4, PSA 5, PSA 6 அந்த மாதிரி 4லேருந்து 10 வரைக்கும் பண்ணுறாங்க. PSA 10ல் வந்து ஒரே ஒரு கார்டு இருக்குது. இந்த போக்கிமான் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுங்க எல்லாமே அந்த ஒரு கார்டை தான் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷம் வந்து அந்த கார்டு யார்கிட்டனே இருக்குன்னு தெரியாமல் இருந்தது. ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டர், ஒரு துபாயில் வந்து எவனோ ஒரு பில்லியனரு, அவன் வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஆள். அவன் பெரிய கலெக்ஷன்லாம் வச்சுருப்பான் போல். ரொம்ப நாள் வெளியே வராமல் இருந்தது. அப்புறம் அவனே வந்து செல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்போ வந்து லோகன் பால் வந்து இந்த கார்டெலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து போக்கிமான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் இந்த கார்டெலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கார்டு வெளியே வந்திருக்கு, விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கான்னு பேசுகிறாங்க, டீல் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4 மில்லியன் கேட்குறாரு. இவரும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் பேசி வாங்கிடலாமா, ஏன்னா 4 மில்லியன்றது பெரிய அமௌண்ட்டு. சரி இவர் ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை அவர் வந்து யோசிச்சு பார்த்தாராம், இப்போ விற்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திருப்பி ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் லோகன் பால் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுறாரு. எனக்கு அந்த கார்டு வேணாம்னு கேட்குறாரு. இப்போ வந்து 6 மில்லியன் சொல்கிறாரு. 6 மில்லியன் கொடுத்துட்டு கார்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இவர் வந்து 6 மில்லியனா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லைனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன், 4 மில்லியன் பணமாக கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து PSA 9 ஒரு கிரேடு கம்மியாக இருக்க கார்டு ஒன்று சேர்த்து கொடுங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. இவரும் அந்த PSA 9 கார்டை தேடி கண்டுபிடிச்சி அது 8 இருக்கனால யார்கிட்டயோ பிடிச்சி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் இந்த கார்டு வாங்குறாரு. அந்த கார்டு வந்து ரெசில்மேனியாவில் ஃபஸ்ட்டு அவர் என்ட்ரி ஆகும்போது கார்டு போட்டு வருவார். இதுதான் இப்போ உலகத்திலே அதிக ரேட்டு கொடுத்து வாங்கின போக்கிமான் கார்டுன்ட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. 4 மில்லியன் ப்ளஸ் இந்த கார்டு சேர்த்து 5 மில்லியன் கிட்ட இதோட வேல்யூவேஷன் வருது. தலைவன் வந்து 3 வருஷம் இந்த கார்டு வச்சுருந்தாரு. இப்போ நான் இந்த கார்டை வந்து செல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செல் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி நடக்குது. ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ பிட் பண்ணுறோமோ பிட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே வந்து 6 மில்லியன் கிட்ட போயிடுச்சு. என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த பிப்ரவரி 15 அப்போ ஒரு 20 மில்லியன் 25 மில்லியன் அட்லீஸ்ட் போகுன்றாங்க. அதோட இந்தியா மதிப்பு பார்த்தா 100 கோடிக்கு மேலே வருது.